பகுதியில நம்ம ஏற்கனவே பலவிதமான டிஷ்ஷஸ் சமைச்சு பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம சமைக்க போறதும் ஒரு வித்தியாசமான டிஷ். அது என்ன டிஷ்னு பார்க்கலாம். ஹலோ மேம். ஹாய் மீனா மேம், நம்ம இன்னைக்கு ருசியில என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு சிம்பிள் சூப் பண்ணலாம். சூப். ஓகே. ஸோ மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப். வீட்டில் காய்கறி காமனாக இருக்கிறத வச்சு எப்படி சூப் பண்றது? ஓகே. ஸோ இது வந்து என்ன ஸ்டைல்ல? இந்தியன் ஸ்டைல் தானா? இந்தியன் ஸ்டைல். எல்லாத்துக்கும் பிடிக்கிற அந்த டொமேட்டோ சூப் இருக்குல்ல, கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாகவே இருக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து இந்தியன் ஸ்டைல்ல ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாமா? கிளாசிக் சூப்னா நம்மளுக்கு அந்த ரெட் கலர் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ ஐ டுக் டொமேட்டோ கொஞ்சம், தக்காளி, பீட்ரூட், ஹாஃப் பீட்ரூட்டு, பெரிய வெங்காயம் இல்லாத கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம்னா 2, பூண்டு, கேரட், உருளைக்கிழங்கு. ஓகே. அப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் நான் வேக வச்சு பியூரே பண்ணி வச்சிருக்கேன் நான். ஓ சரி. ஸோ அது வந்து குக்கரில் ஒரு 5-6 விசில் போட்டு வேக வச்சிடலாம். அது தவிர பார்த்தீங்கன்னா வெங்காயம், கொஞ்சோண்டு மைதா, சர்க்கரை, ஜிஞ்சர், இஞ்சி, உப்பு, பட்டர், ஒயிட் பெப்பர் எடுத்திருக்கேன், இல்லாத பிளாக் பெப்பர் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் கொத்தமல்லி, கார்னிஷிங், கொஞ்சம் பால், ஏன்னா அந்த ரொம்ப காட்டா இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்காக. ஓகே. ஸோ இப்போ வந்து இவங்க இன்கிரீடியன்ஸ் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ்ல வந்து இதுல பாத்தீங்கன்னா தக்காளி, பீட்ரூட், வெங்காயம், பூண்டு, கேரட், உருளைக்கிழங்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து குக்கர்ல அவங்க வந்து ஒரு 2-3 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு அந்த மிக்சிலையோ இல்லை வந்து ஹேண்ட் பிளெண்டர்லையோ போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி பியூரே பண்ண போறாங்க. ஸோ பியூரே பண்றதுக்கு தேவையான பொருட்கள் தான் தக்காளி, பீட்ரூட், கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு. ஓகே. ஸோ இது தவிர கொஞ்சம் பொடியா நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் மைதா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பட்டர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, அப்புறம் இஞ்சி நல்ல நீளமா கட், ரொம்ப மெல்லுசா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, ஒயிட் பெப்பர் தூள் இல்ல ஆர்டினரி பெப்பர் தூளா இருந்தாலும் ஓகே, அண்ட் கொஞ்சம் காய்ச்சின ஆற வச்ச பால் இல்லையா? இதுதான் தேவையான பொருட்கள். ஓகே. இப்போ நீங்க வந்து இத குக்கர்ல நம்ம வந்து எத்தனை விசில் கொடுத்துருக்கீங்க? ஒரு 4-5 விசில்ஸ் கொடுத்து அதை வந்து டொமேட்டோ வந்து உங்களுக்கு தோல் தனியா வந்துடும். ஸோ அதை எடுத்துட்டு எல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு தோலையும் எடுத்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸி. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒண்ணா குக்கர்ல வேக வச்சிடலாம் இல்லையா? டைரக்டா. ஓகே. ஸோ இப்போ இத வந்து நிறைய தக்காளி சேர்த்திருக்கோமா? ஆமா, லைக் கன்சிஸ்டன்சி நிறைய வேணும். ஓகே. இந்த ப்ரொபோர்ஷன் சொல்லுங்க, எவ்வளவு தக்காளி? நான் இதுல பாத்தீங்கன்னா 4 தக்காளி, ஒரு 3-4 உருளைக்கிழங்கு. நான் வந்து டெல்லி கேரட் எடுத்திருக்கேன் கலருக்கோசரம், ரெகுலர் கேரட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 பல் பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி சைஸா இருந்தா 2, பெருசுன்னா 1 போறோம். பீட்ரூட் ஹாஃப், ஏன்னா அதுவே இன்டென்ஸ் கலர் கொடுக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் சேர்த்து இங்க பாருங்க. ஸோ இதுல வந்து நல்ல ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா வந்து முதல்ல 4 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து பேபி பொட்டேட்டோஸ் மாதிரி குட்டி குட்டியா இருக்கிறதுனால ஒரு 4-5 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு 5 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கோம், அண்ட் பாதி பீட்ரூட், சின்ன சைஸ் குட்டியூண்டு வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், ஒரு 2-3 பல்லு பூண்டு, அண்ட் ஒரு பீஸ் கேரட் எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்க குக்கர்ல நல்லா வேக வச்சு விசில் ஒரு 5 விசில் கொடுத்து வேக வச்சு அப்புறம் அந்த தக்காளியோடைய தோல் நீக்கிடுங்க, உருளைக்கிழங்கோட தோல் நீக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே அதை வந்து மிக்சிலையோ இல்லை பிளெண்டர்லயோ போட்டு பிளெண்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே. ஸோ எனி எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், லைக் காலிஃப்ளவர். பட் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்மெல் யூ ஹேவ் டு வித்ஸ்டாண்ட். அது ஒண்ணுதான் அதுல. அதனால இதுனா யூ டோன்ட் டாமினேட் எனி ஸ்மெல். பட்டர்லயே பண்ணலாம், அப்பதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் சூப்ல. ரொம்ப கான்ஷியஸா இருக்கிறவங்க ரெகுலர் குக்கிங் ஆயில் இல்ல ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பட்டர். ஆமா, நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் பட்டர் ஆட் பண்றேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆன அப்புறம் ஆனியன், ஜிஞ்சர் அண்ட் ஆனியன். ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கோம். ஸோ அந்த பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் நீளமா மெல்லுசா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற கொஞ்சம் இஞ்சி,
நல்ல பொடியா நறுக்கின வெங்காயம் போட்டு கொஞ்சம் நம்ம அப்படியே வதக்க போறோம், சாட்டே பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து இஞ்சி போடலாம். ஓகே, பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இஞ்சி சேர்த்தாச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாமா? கொஞ்சம் வெங்காயம் தான், ரொம்ப இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதுல போட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இது கலர்லெஸ் ஆனும், ப்ரௌன் ஆக்க வேண்டாம், சும்மா அந்த குக் ஆனா போதும். ஆமா. ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்குலாம் வந்து ரொம்ப வதங்கி அப்படியே ப்ரௌன் கலர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் சப்ஜி ஸ்மெல் வந்துடும். ஸோ இப்போ ஹைட் வருது. இப்போ மைதா கொஞ்சம் போடலாம். ஓ, இதுலேயே சேர்த்துடலாமா? ஆமாம். ஸோ 1 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து அந்த கொஞ்சம் அந்த திக்னஸ் கொடுக்கும். திக்னஸ் அந்த இந்த பியூரிலே வந்து அந்த கன்சிஸ்டன்சி இருக்கு. கரெக்ட். ஆமாம். ஸோ கொஞ்சம் தான் நம்ம வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அந்த மைதா கலர் மாறின அப்புறம் இல்லை அந்த பச்சை வாடை வரும் உங்களுக்கு, கொஞ்சம் எல்லோவா மாறும் இல்லையா? ஆமாம். பாருங்க, நான் அது பியூரே ஆட் பண்ணி, இப்போ பியூரே ஆட் ஆமாம். ஸோ பாருங்க, மைதா இந்த மாதிரி ஒரு மாதிரி கோல்டன் எல்லோ கலர் ஆன உடனே ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த பியூரே வெஜிடபிள் பியூரே ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ இப்பவே நல்ல அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணனும்? ஒரு இப்போ வந்து நம்ம சுகர், பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். சால்ட் எல்லாம் மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, சால்ட், sugar, pepper. So நான் basic salt add பண்றேன். Always we can add later. Okay. White pepper na நல்ல flavor இருக்கும். அதனால தான் நான் white pepper add பண்றேன். Of course black also நல்ல taste கொடுக்கும். Sugar வந்து ஒரு 1 teaspoon. Okay. ஆல்ரெடி குக் ஆன சமாச்சாரம் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அதனால நம்ம ரொம்ப குக் பண்ணவும் இல்லை, அவசியம் இல்லை. ஒரு பாயில் வந்த அப்புறம் நம்ம ஃப்ளேம் குறைச்சிட்டு பிளெண்டர்ல பிளெண்ட் பண்ணலாம். பிளெண்ட் பண்ணும்போது நம்ம வதக்குறதுக்காக போட்ட அந்த வெங்காயம், இஞ்சி எல்லாம் வந்து நல்லா ஸ்மூத் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் சேர்த்தோம். பட்டர் வந்து உருகுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ண இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து அதை அப்படியே வதக்கணும். நம்ம ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கின உடனேயே 1 ஸ்பூன் மைதா சேர்த்து அது கொஞ்சம் கோல்டன் எல்லோவா மாறும்போது நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த டொமேட்டோ அந்த பியூரி இருக்கு இல்லையா, வெஜிடபிள் பியூரி, அதில் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இருந்தது. ஸோ அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர், 3த்தையும் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா கொஞ்சம் ஒரு கொதி வரும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிட்டு இந்த பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ண போறோம். இதே நீங்க வந்து பிளெண்டர் இல்லை மிக்சியில பண்ணணும்னா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எடுத்து வச்சுட்டு மிக்சியில பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஆற விட்டு. ஆமா, கொஞ்சம் லியூக் வார்ம் வந்து பேனா தெரிச்சிடும். இப்போ கொதி வந்துச்சு, ஃப்ளேம் குறைச்சிடுறேன் நானு. ஸோ கலர் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி எஸ்பெஷலி ஹாஃப் பீட்ரூட் வந்து மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரட், பீட்ரூட், தக்காளி இது 3 தான் அந்த கலர் கொடுக்குறோம் இல்லையா? ஓகே, பிளெண்ட் பண்ணிட்டோம். ஸோ சூப் இஸ் ரெடி. அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சோண்டு எல்லாம் வடிகட்டிடலாம், ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃபைபர் இருக்கும்.